இது மாதிரியான வீடுகளை திருத்த வேலை செய்வதற்காக அரசாங்கம் பிரெஞ்சு அரசாங்கம் கிட்டத்தட்ட 63,000 யூரோ வரை மக்களுக்கு மானியம் கொடுக்குது. வணக்கம், இது கிஷோ டிவி. நான் கிஷோ. வணக்கம் தமிழ் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரான்ஸ் தகவல்களை தெரிந்து கொள்ள கிஷோ டிவி பாருங்க. அத்துடன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரான்சில் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஏற்பட்ட சட்ட மாற்றத்தில் மிக முக்கியமான ஒரு சட்டம் ஒன்றும் அனைத்து குடியிருப்பாளர்களும் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் வீடு வாங்க போகிறார்கள், எதிர்காலத்தில் வீடு விற்க போகிறார்கள், எதிர்காலத்தில் வாடகைக்கு இருக்க போகிறார்கள், எதிர்காலத்தில் உங்களோட வீடை வாடகைக்கு கொடுக்க போகிறார்கள், தற்சமயம் குடியிருக்கிற மக்கள் உங்களோட வீட்டினுடைய நிலைகள் எந்த லெவலில் இருக்குது, இந்த பிரெஞ்சு அரசாங்கத்தின் புது சட்டத்தின்படி உங்களோட குடியிருப்புகள், உங்களோட வீடுகள், மனைகள், அப்பார்ட்மெண்ட்கள், தொடர்மாடிகள், பவியோன் வீடுகள் எல்லாம் அந்த தரத்தில் இருக்காண்டு நீங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கும் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை முடியும் வரையும் பாருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக சொல்லி இருக்கிறது. பழைய வீடுகள் என்றால் மின்சாரத்தை அதிகமாக அது என்ன செய்யும், மின்சாரத்தை பாவனைக்கு உட்படுத்த வந்த வீடு. உண்மையிலேயே இந்த DPE என்று சொல்லப்படுற இந்த டியக்னோஸ்டிக் நிறைய பேருக்கு தெரியாது. ஏனென்றா இது கொஞ்ச காலமாகவே இருக்குது. முந்தைய இந்த சட்டம் கடமையாக்கப்படல, இப்போ கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யுங்க. அடுத்த விடயம் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஓகே இப்படிலாம் சொல்கிறீங்களா, இதை நாங்கள் எப்படி செய்கிறது, யார் மூலமாக செய்கிறது, எங்கே போய் பிடிக்கிறது. இதுகளை செய்கிற ஆக்கள் ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு தொழில் ரீதியான ஆக்கள், டியக்னோஸ்டிக்கர் என்று சொல்கிறது. இவையில் எப்படி தொடர்பு கொள்றது இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு வழியாக பாருங்க. விலை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த டியக்னோஸ்டிக்கை செய்து தரக்கு கூட வீட்டை பரிசோதித்து எல்லாம் அவையில் செய்து தரதுக்கு, அதாவது மேக்சிமம் அதிகபட்சம் 250 யூரோக்குள்ளே தான் வேறு. அப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தயார்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இப்போ இதில் ஒரு படம் போட்டிருக்கேன். இந்த படத்தில் பாருங்க, லெத்ர் கிரா, அதாவது கிராண்ட போல்டு பண்ணிருக்கு, பெரிய, அதாவது கருப்பு எழுத்துல உள்ளதுகள் எல்லாம் மிக மிக முக்கியம். அது சட்டப்படி அது பிழை. இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு அந்த தப்ளோவை காட்டுறேன், அந்த படத்தை காட்டுறேன். இந்த படத்துல பாருங்க, அதாவது A பச்சையில், அங்கால B, அங்கால G மட்டும் போகுது. ஓகே தானே? அப்ப நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வீட்டின் தரத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் முதல்ல சொல்லி கொண்டு வர மாதிரி இந்த தேப்பு பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டின் பெருமதியும் அதிகரிக்கும். இதன் தரம் குறைய குறைய, அதாவது அங்கால DEFJ எல்லாம் போகும்பொழுது அந்த வீடு எந்த பிரியோசனமும் இல்லை. அப்ப நீங்க எதிர்காலத்தில் யாரும் புது வீடு வாங்க போறேன்டாலோ, அல்லது நீங்க ஒரு வாடகைக்கு வீடு வாங்க போறீங்களோ, அதுவும் குறிப்பா நீங்க ஒரு சொத்தை வாங்குறீங்களா, ஒரு பில்டிங்கையோ வீட்டையோ வாங்குறீங்கடா, இந்த தேப்பே இல்லா வாங்குனீங்க, அது பாரிய நஷ்டத்துல முடியும். நீங்க திரவோ செஞ்சு அது உங்களுக்கு, அதாவது வீட்டு திருத்த வேலை செஞ்சு அங்கால ABCக்குள்ள கொண்டு வர்றதுக்கு எக்கச்சக்கமான யூரோக்கள் நீங்க செலவழிக்க வேண்டி வரும். அப்ப இது பார்க்காம நல்ல பழைய வீடுகளை தயவு செய்து வாங்கிறாதீங்க. திரவோ செஞ்சு வேலை செஞ்சு எல்லா பணமும் முடிஞ்சு போயிடும்.